நாம நிறைய தெரிஞ்சுக்க போறோம், நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் ஆக போறோம். ஆல்ரெடி இன்ஸ்பிரேஷனலா இருக்கிற ஒரு கப்பலை இன்னைக்கு ஸ்டுடியோக்குள்ள நான் இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எஸ், ரொம்ப 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 வியக்கத்தகு சாதனைகளை தொடர்ந்து வணிகம் ரீதியாகவும் சரி, மக்களினுடைய அன்பு ரீதியாகவும் சரி, தொடர்ந்து தமிழகத்திலும் சரி, அமீரகத்திலும் சரி, உலகம் முழுவதும் தொடர்ந்து அதை உருவாக்கிட்டே இருக்கிற ஒரு அழகான கப்பல். அண்ட் அவங்களை பத்தி இன்ட்ரோ பண்றதுக்கு முன்னாடி அவங்களும் என்னுடைய சொந்த ஊரான மதுரை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கூடுதல் சந்தோஷமா இருக்கு. எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் நாகு சிதம்பரம் and Miss Geeta Nagu, founder and director of St. Angelo's VNCT. Welcome and welcome to Gilly Studios. Thank you so much. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு கெஸ்ட் வரும்போதும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் கிடைக்கும் as a ஹோஸ்டா. அண்ட் உங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் அண்ட் லெகசி ஃபீல் வருது. அண்ட் எப்பயுமே தொடர்ந்து ஆக்டிவா இருக்கக்கூடிய இவ்வளவு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது, தொடர்ந்து ஆக்டிவா இருக்கும் போது ஒரு கப்புலா இவ்வளவு ஆக்டிவ்னஸ் எங்க இருந்து வருது? Okay, thank you very much. That's a lovely introduction. And you're always positive. Yes. You need to be conquering. நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். And when you're on the move all the time and when you're keen in நம்ம என்ன பண்றோமோ அதை தெளிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது you only look and search for success. You'll always get what you search for. நீங்க பாசிட்டிவிட்டியை தேடுங்க, நிறைய அதுல வரும். வேற எதை தேடினீங்கனாலும் அது வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க தேடணும், அந்த தேடல் கிடைக்கும். And therefore let's keep pushing, let's keep moving. We need to make a difference. Exactly. மேம், சொல்லுங்க, எப்போ வந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் எங்க ஸ்டுடியோல நீங்க அதிகமா மூட்டையா இறக்கிட்டு போயிடுவீங்க. So tell me about the freshness. Yes, it's all about positive frame of mind. நம்ம எந்த பார்வையை என்ன கண்ணாடி போட்டு லைஃபை பாக்குறோமோ லைஃப் அப்படிதான் இருக்கும். So we are both of us are extremely positive in nature. And when your navigation tool to life is strong purpose, ஒரு purposeful life இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. strong goals இருக்கணும், vision இருக்கணும். அது that gives you the passion. Every day when you wake up ஒரு purposeோட எந்திரிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா you have that zest and zeal. எவ்வளவுதான் நீங்க challenges சந்திச்சாலும் next day you wake up to face it because you're linked to purpose. So I would say life is all about purpose and passion. Okay. And நாகு சாருடைய அப்பாவை பத்தி நான் கேள்விப்பட்டப்போ மதுரையினுடைய மிக பிரபலமான உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய எக்ஸ் சேர்மன். அந்த லெகசி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த லெகசியை கண்டினியூ பண்ணி ஒரு பிசினஸ்ல மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஆலமரம் ஒரு விருட்சம் பல கிளைகளை விடுமோ அந்த மாதிரி நிறைய துறைகள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கப்பலா இருக்கிறீங்க. அண்ட் ஆஃப்டர் பேண்டமிக், ஏன்னா பேண்டமிக்ங்கிறது வணிகத்தை உலக அளவில் அசைத்து பார்த்த ஒரு விஷயம். ஸோ ஆஃப்டர் பேண்டமிக் how is it going, sir? Okay, so let's go back a little bit. நீங்க அப்பால இருந்து ஆரம்பிச்சீங்க, which is fantastic. But actually I'm the 4th generation entrepreneur. Okay. So அப்பா 3rd generation. Okay. அப்பாவுக்கு முந்தின உள்ள 2 generationல இருந்தா we talking about a legacy. Okay. So we talking about a 100-year legacy. Okay. So பாரம்பரியம் அப்படின்றது நம்ம வெறும் பேச்சளவுல இல்ல, அது இயற்கையாவே உங்களுடைய பண்புல அது வரணும். எப்படின்னா அது உங்கள்கிட்ட என்ன சொல்லி 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 அதன் மூலமா ஊட்டி வளர்க்குறாங்களோ அதுதான் நடைமுறைக்கு நீங்க உங்களுடைய கான்சியஸ் டைம் அண்ட் இன் யுவர் சப்கான்சியஸ் டைம் தட்ஸ் வாட் யூ ஆர். ஓகே, அப்படி வரும்போது எங்களுக்கு VN சிதம்பரம் செட்டியார் அண்ட் மீனாட்சி அம்மன் கோயில் சேர்மனா இருந்தவங்க அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய அங்கீகாரம். பிகாஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இஸ் மீனாட்சி அம்மன் டெம்பிள். அந்த கோயில்ல ஒரு சேர்மனா கொண்டாந்து ஒருத்தவங்களை வைக்கும் போது இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்கள் எங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். உதாரணமா எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிற ஒரு முதல் பாடம், நீங்க கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போகும்போது பிரசாதம் வாங்கிக்குவீங்க, அதாவது விபூதின்ற பிரசாதம். விபூதியே முதல் தடவை எடுத்துக்கிட்டு அது பிரசாதம், 2வது தடவை எடுத்துக்கிட்டு அதுவே திருட்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி ஒரு விஷயங்களை சொல்லி வரும்போது அப்ப என்ன ஆயிருதுன்னா ரொம்ப ஒரு பிஞ்சு வயசுல இந்த விஷயங்கள்லாம் நம்ம காதுல விழுக 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 இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை வளர்த்து கொண்டாடணும், நம்ம எப்படி நெறிப்படுத்திக்கணும்ன்றதை விட இதுதான் வழி அப்படின்னம்னா யூ ஸ்டாப் லுக்கிங் லெஃப்ட் ஆர் ரைட், யூ லுக்கிங் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். அதுவே நீங்க பெருசாகி வரும்போது காலேஜ், early parts of life and then when you get into business, இதுதான் உங்களுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல். ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு தடவை எடுத்துக்கிட்டா பிரசாதம், 2வது தடவை கோயில் எடுத்துக்கிட்டாலே திருட்டு. எத்திக்ஸ் தான் உங்களுக்கு லெகசிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பாரம்பரியமா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எது கரன்சி ஃபார் லைஃப் அப்படிங்கிறது ரெப்யூட்டேஷன், எத்திக்ஸ், வேல்யூஸ். இதுதான் என்னைக்குமே கோர் பிரின்சிபல்ஸ். நீங்க வெர்ஷன் மாறலாம், உலகம் மாறலாம், போனோட வெர்ஷன்ஸ் மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், ஆனா கோர் ஃபண்டமெண்டல்ஸ் மாறக்கூடாதுங்கிறது தான் லெகசி சொல்லி கொடுக்குது. அதத்தான் அவங்களும் நானும் நாங்க பண்ற எல்லாத்துலயுமே கடைபிடிக்கிறோம். ஆல் த கமிட்மெண்ட்ஸ் வி மேக், all the promises we make to our customers, to our vendors, to our team or everybody around us,
we are supposed to keep it up. அவ்வளவுதான். That is our job. We come to work only for that. சூப்பர் சூப்பர். ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம ஃபில்டர் காஃபி ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இந்த ஃபில்டர் காஃபில கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ கோர்ஸா இருக்கிற MBA-வை நான் 1 மணி நேரத்துல இந்த 2 பியூட்டிஃபுல்லான பர்சன்ஸ் கிட்ட இருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க போறேன். வணிகமும் மேலாண்மையும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற இந்த காலகட்டத்துல இன்னும் தொடர்ந்து இவங்களோட பேச போறோம். சோ ஃபில்டர் காஃபியை தொடர்ந்து கேளுங்க வித் மிஸ்டர் நாகு சிதம்பரம் அண்ட் மிஸ் கீதா நாகு only on ரேடியோ கேலி 106.5 பண்பலை. கேட்க கேட்க ஜாலி. அண்ட் கேட்டுட்டு இருக்கிறவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு இந்த கப்பலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ரேடியோ கிளியினுடைய Facebook பக்கத்துல உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸ்டே டியூன். ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ மக்களே. எஸ், சொன்ன மாதிரி செயின்ட் ஆஞ்சலோஸ் VNCT வெஞ்சர்ஸின் ஃபவுண்டர் டைரக்டர் 2 பேருமே நம்ம கூட இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பார்த்துட்டு வந்த ஒரு பாதையில இந்த உலகத்திலே பெரிய கிஃப்டா நான் பர்சனலா பாக்குறது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அத இந்த 1 மணி நேரமா நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அண்ட் நீங்களும் ஏதாவது கேள்விகள் இருந்தது வணிகம் தொடர்பாவோ, உங்க பிசினஸ் ரிலேட்டடாவோ, இன்வெஸ்ட்மெண்ட், பினான்ஸ் எது ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த 100 இயர்ஸ் லெகசி கொண்ட இந்த ஃபேமிலி பார்க்காத நிறைய இடர்பாடுகளே இருக்காது. அண்ட் எல்லாத்த பத்தியும் இவங்க கிட்ட பதில் இருக்கும். சோ உங்களுடைய கேள்விகளை ஷூட் அவுட் பண்ண கமெண்ட்லயும் பண்ணலாம். அப்படி இல்லனா 800-1065 அப்படிங்கிற நம்மளுடைய கில்லி நம்பருக்கும் கால் பண்ணுங்க. சோ டவுட்ஸ் கிளியர் பண்ணிடலாம்ல சார்? லெட்ஸ் கோ. என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். எஸ், அஞ்சனா பேக் ஃப்ரம் தி கேமரா ஒரு டவுட் கேக்குறாங்க. ஹாய். ஓகே, சோ என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நான் மேம் கூட நிறைய பேசியிருக்கேன், இப்போ சார் கூட பேசினது இல்ல. சோ இப்போ இந்த கப்பல ஒரு இன்ஸ்பைரிங் கப்பலா, ஒரு ஆண்டர்பிரனர் கப்பலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஃபேஸ்ல இருந்து வேறுபட்டு ஆஸ் அ கப்பல் இவங்க எப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட கம்யூனிட்டில வந்து இப்போ இந்த 100 இயர்ஸ் லெகசி அப்படின்றத தாண்டி இப்போ வரைக்குமே ஒரு சின்ன குறுகிய மனப்பான்மை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் பெண்கள்லாம் வேலை பார்க்கணுமா, வேலையை விட தனியா பிசினஸ் பண்ணுமா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கிற அந்த மனப்பான்மை, ஒரு நேரோ மைண்டட்னஸ் இன்னும் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்து அவங்க செய்யணும்னு ஆசைப்படும் போது அந்த கான்பிடன்ஸை கொடுத்து, அந்த சப்போர்ட்டை கொடுத்து, சோ இந்த கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி சார் அண்ட் மேம், விமென்ஸ் டே வேற வரப்போகுது. இட் வுட் பி a great message for all the persons. குறிப்பா ஏன் இதுல நான் ஒரு சின்ன க்ளூவா எடுத்துக்கிறேன், பிஹைண்ட் மதுரை அப்படிங்கறதுனால, மீனாட்சி அரசாலும் மதுரை அப்படிங்கறதுனால எப்பயுமே பெண்கள் ஆச்சு எப்பயும் ஒரு பங்கு மேல டீஸ்பூன் ஜாஸ்தியா இருக்கும். சோ சொல்லுங்க, உங்களோட பெட்டர் ஹாஃப் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அண்ட் அவங்கள நீங்க எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கேள்வி ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு ஒரு பதில கொண்டாடுவோம். பட் த ஃபேக்ட் இஸ் ஹவு வெல் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒவ்வொருத்தங்களுக்கும் there is so much of strength. Okay, so அந்த strength வந்து இப்போ for instance கீதாவும் நானும் we've been classmates from 9th standard. So we have understood the strengths of each other from then, and instead of saying I am like 100 and she is 101, let's put it together, it becomes 201. So any which way 201 is a big number when compared to 100. அத போய் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர, why would you want to reduce it, deduct it, divide it? It will be very silly. Now that apart, அவங்களுக்குன்னு இருக்கிற potential which is phenomenal, and I do understand that those strengths are pretty innate. அது அவங்களுக்குன்னு உள்ளது. எனக்கு அது இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுல நான் சந்தோஷப்பட்டேன்னா, எனக்குள்ளதை I can build it, அவங்களுக்கு உள்ளதை she will build it, and as a family we become fantastic. The family is not just personal. இதே இன்புட்டை you take it to a business perspective. எனக்கு எதா இருந்தாலும் I'll be able to link it only to business. ஒரு business perspectiveல நீங்க லிங்க் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, what you bring to the table அப்படின்னு நம்ம கேட்கிறோம். Now obviously Geeta brings tremendous stuff to the table, and that's there. If I can add a different dimension to the table, then for the business house it's beautiful. Two of us bringing in a lot, and thereby we encourage our team. Like you have Prabha, you have Ganesh, you have so many people in the team where they will also be able to bring all of this. Why? ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால், கண்ணுக்கு தெரியாத பத்தி பேசுறதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதிலா கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம உதாரணமா காமிச்சிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, you have a person in front of you to follow, or at least you have somebody to go as a guide. I think that's the best. Exactly. So true. மேம் நீங்க சொல்லுங்க. It is இதுல partnership begins at home. I always say collaboration begins at home first between husband and wife. So 2 பேரும் collaborate ஆகி இருக்கும்போது, as Mr. Nagu said, and the strength to the table. Life is not about you or me. It is both of us together. Exactly. That is very important.
and it is not about managing egos. Ego has nothing. Other than if you throw it out of the window, then there is a larger picture. It's a beautiful canvas in front of you, and that is how we perceive and we see our life together. Great. And எனக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியம், லைவ்ல பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தோணும், ஒரு வீட்ல ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க் பண்றாங்க இல்லனா ஒய்ஃப் மட்டும் ஒர்க் பண்றாங்க அப்படினாலும் அந்த இடத்துல டைம் பேலன்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். அண்ட் யூ கைஸ் ஆர் ஃப்ளையிங் a lot. அரௌண்டிங்ல வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் மண்டல ஓடலாம், நிறைய விஷயங்கள் தாட் ப்ராசஸ்ல இருக்கலாம், பிசினஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகணும், பிசினஸ்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் தோணிட்டே இருக்கலாம். பட் ஆனா அந்த ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கிற அந்த ஒரு டைம் ஸ்பேஸ எப்படி உருவாக்கிக்கிறீங்க? Okay, so I think this is a common question that keeps happening. So you want to take this first and then I'll come. No, so it is all about time management, prioritizing, and நம்மளோட common goals. ஒரு ஃபேமிலியில வந்து husband and wife, children எல்லாருமே வந்து we should have a common vision and a goal to life. So நம்ம வந்து பிசினஸ்ல ஜெயிக்கிறது வந்து it should not be dealing to the children. அவங்க வந்து அவங்களோட கெரியர், அவங்களோட ஸ்டடீஸ், அவங்களோட ஸ்கூலிங், காலேஜ், அது எல்லாமே how parents are responsible or we are taking it as a personal vision. அதே மாதிரி நம்ம பிசினஸ்ல என்ன பண்றோம், எதுக்காக அந்த தொழில் பண்றோம், நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்ன கமிட் பண்றோம், நம்ம என்ன விஷன் வச்சிருக்கோம், நம்ம என்ன வந்து டெய்லி போய் வாட் இஸ் த challenges we are facing, how we are overcoming, அது எல்லாமே நம்ம வீட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணணும். The children should know how we should know everything about our children. They should know everything about us. So common connect when it's a conversation. So everybody starts owning the vision. எல்லாருக்குமே common vision இருக்கணும், அந்த கான்வர்சேஷன் இருக்கணும். சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு புரியும். இட் இஸ் நாட் தட் ஓ அப்பா பிஸியாவே இருக்காங்க. பிஸியானா வாட் இஸ் ஹி டூயிங்? ஹி இஸ் ஃபைட்டிங் ஹிஸ் பேட்டில்ஸ். அம்மா பிஸியாவே இருக்காங்க, ஷீ இஸ் டூயிங் சோ மச், யூ ஹேவ் டு. அப்ப அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரும். நம்மளோட அனுபவங்களோட அவங்களோட ஷேர் பண்ணும்போது, நம்மளோட ஃபெயிலியர்ஸ் அண்ட் விக்டரிஸை ஷேர் பண்ணும்போது அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜர்ல என்விரான்மெண்ட்ல ஒரு பெரிய பிளஸ் ஃபேக்டரா வரும். சோ இப்படி இருக்கும்போது nobody blames, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் பண்ணலன்னு. They understand that we are all collectively together. That's a very very important aspect. And when it happens, prioritize பண்ணும்போது you should know to drop everything and be there for your children and your wife. That is very very important. You should know when to do that. Exactly. So பாத்துட்டு இருக்கவங்க கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்டுக்கு பின்னாடி இருந்த ஆர்ஜே அஞ்சனா வந்து அதை படிச்சு எங்க கிட்ட சொல்லுவாங்க. And our dignitaries will answer the question. So we'll get back to radio. One 106.5 FM. கேட்க jolly. My name is Ramsey. Not Ramasamy. Blue Studios வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் எஸ் ஜே சூர்யா, ரெஜினா காசன்ட்ரா மற்றும் நந்திதா ஸ்வேதா நடித்த மனசாட்சி இருக்கா? Okay, இல்ல, okay. மனசாட்சி இருக்கா? திருப்பி எல்லாம் அந்த படத்தை போய் TV, powered by Radio Gilly 106.5 FM. சொப்பு விளையாட்டுலாம் போதும். சுட சுட filter coffee with RJ Dinesh on Gilly 106.5. ரேடியோ கில்லி 106.5 பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க. கில்லி கேடி தினேஷ் ஏன் கூட டைம் ஆன் த கிளாக் 3:16 அண்ட் இந்த ஃபில்டர் காஃபில அற்புதமான கெஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ செயின்ட் ஆஞ்சலோஸ் VNCT வெஞ்சர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் நாகு சிதம்பரம் அவர்கள், மிஸ் கீதா நாகு அவர்கள். அண்ட் வெல்கம் பேக். இந்த நேரத்துல நான் ஒரு கேள்வி அப்பவே கேட்டிருந்தேன், இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பிசினஸ்ல இருக்கிற உங்களுக்கு தெரியும் இந்த கோவிட் காலம் எவ்வளவு சேலஞ்சிங்கான காலம். பொதுவாவே பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா ஒர்க் பண்ற எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது மாசம் இருந்தா நம்ம சம்பளம் வாங்கிட்டு அடுத்தடுத்து எங்களோட கமிட்மெண்ட்ஸ் நோக்கி போயிடலாம். பட் அஸ் அ பிசினஸ் ஹோல்ட் பண்றவங்களா, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போறவங்களா, இன்னும் நிறைய பிரான்சஸ் வளர்த்து எடுக்கிறவங்களா, இப்படி இருக்கும்போது இந்த பேண்டமிக் என்ன சேலஞ்சஸ் கொடுத்தது? இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இந்த சேலஞ்சஸையும் தாண்டி எந்தவித ஸ்ட்ரகிளும் இல்லாம ஆன் விஷன் போறதுக்கு என்ன பிளஸ்ஸா இருந்தது? ஓகே, சோ இந்த பேண்டமிக் வந்து இட்ஸ் நெவர் பிஃபோர் சிச்சுவேஷன். 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றதுக்கு மேபி படிச்சிருக்கலாம். சோ தேர்ஸ் நோபடி டு ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு எங்கே புதுசா உள்ளது.
இதுல வந்து நீங்க துபாயில இருக்கிறீங்களா, இந்தியால இருக்கிறீங்களா, யூஎஸ்ல இருக்கிறீங்களான்றது இல்ல. யூஆர் ஆல் ஆன் த சேம் சைட். என்ன? தட்ஸ் த டார்க் சைடு டு ஸ்டார்ட் வித். அந்த டார்க் சைடுல ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண விரும்புறீங்க, யாரு ரியாலிட்டியை தாண்டி மறைஞ்சிடணும், இது என் கண்ணுக்கு தெரிய வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இட் ஸ்டார்ட்ஸ் டு டிவைட். அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் சேயிங் ஆல்ரைட், இஃப் திஸ் இஸ் ரியாலிட்டி, வேர் ஆர் வி, லெட் மீ லிஸ்ட் டவுன் த சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் வந்து எனக்கு பெக்யூலரா இருக்குதா இல்லையான்றதை விட ஐ வாண்ட் டு நோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் அஹெட் ஆஃப் மீ. பிகாஸ் எனக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சா தான் ஐ கேன் ஹாவ் அ ப்ரோக்ராம் டு ரிசால்வ் இட். அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, இட் நீட்ஸ் டு பி ஃபைன் டியூன், அதெல்லாம் அப்புறம் வரலாம். பட் முதல்ல என்ன பிரச்சனைன்றது தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி சில சொல்யூஷன்ஸை ஒர்க் பண்ணி நீங்க எடுத்துன்னு போகணும். சேலஞ்சஸ் இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்யூஷன்ஸ் இல்லைன்னா தான் வருத்தப்படணும். Challenges, when you become an entrepreneur, the first thing that you sign up knowingly or unknowingly are challenges. Exactly. This challenge is like massive. All right. So you're used to handling. Get on to this also. Get on top of it. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து கடந்து வந்துட்டோம். ஓகே, கடந்து வந்துட்டோம். முயற்சி எடுத்தது அசுரத்தனமான முயற்சி. எவ்வளவு சீக்கிரம் தாண்ட முடியும் அப்படின்றத விட தாண்டியே ஆகணும். சோ தாண்ட முடியுமா முடியாதான்றது கேள்வி கிடையாது. No, you cannot start a journey with a doubt. ஒரு ஜேர்னியை போய் முடியுமா முடியாதான்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த அங்கேயே முடியாதுன்றது முடிவாயிருது. ஏன்னா உங்க மனசுல ஒரு சந்தேகத்தோட போறீங்க. கிணறு தாண்ட முடியுமா முடியாதான்ட்டு கிடையாது, தாண்டித்தான் ஆகணும், தாண்டிடுவேன் அப்படின்னு போகும்போது யூ ஆர் கமிட்டட். ஸோ யூ வில் ஸ்டார்ட் கோயிங் இந்த டைரக்ஷன். அப்போ என்ன ஆகும், ஒரு ஸ்டெப் பிளான் பண்றீங்க, அந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகலாம், சந்தோஷம். ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், நாட் அ ப்ராப்ளம். இன்னொரு ஸ்டெப்புக்கு தயாராகிறீங்க, இன்னொரு ஸ்டெப்புக்கு தயாராகிறீங்க. என்னதான் பாத்திரலாம்னு போகும்போது யூ வில் கோ அக்ராஸ். இதுல அனுபவ ரீதியா நான் பார்த்தது இந்த பீரியட்ல the most important aspect was financial discipline through and through and through that was always required. ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து எப்ப தெரியும், அப்படி ஒரு தருணம் வரும்போது தெரியும், வர்ற வரைக்கும் தெரியாது. தெரியாததுனால இல்லைன்றது கிடையாது, அது தெரியல, you all didn't encounter it. Okay. But this situation made it happen. இப்ப இங்கதான் அந்த பாரம்பரியம்ன்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிரமாதமா comes into play. Create a reserve, keep out a reserve. It's not going to be a sunny day every day. Okay. அப்ப அதுக்கு எப்படி தயார் நிலைமைக்கு நீ வர போற, இது சொல்றது அவங்க சொல்லி 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 நம்ம நம்புறோமா நம்பலையான்றதை விட இதுதான் வே ஆஃப் லைஃப் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு போர்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் அட் திஸ் டைம் ஆல் ஆஃப் தட் கேம் அரவுண்ட். ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் திங்க் பண்றது ஒரு தப்பு இல்ல, பட் தட் இஸ் ஒன் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் உங்களுடைய குடும்பம் அப்படின்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ, யுவர் ஒய்ஃப் அண்ட் யுவர் சில்ட்ரன், இட் இஸ் ஆல் ஹூ ஆர் வித் யூ அப்படின்னு இஃப் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங் த சர்க்கிள். ஓகே, அப்ப நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய டீம் ஆஃப் பீப்புள், உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், லுக் அட் இட் லைக் திஸ். இந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா தென் இட்ஸ் நாட் யூ, இட் இஸ் ஹூஸ் டு யுவர் லெஃப்ட், ஹூஸ் டு யுவர் ரைட், who's in front of you, who's behind you. The circle becomes that bigger. Appa you're not a dot, you're a bigger circle. Then you start thinking 360 and that will start working better because நீங்க நினைக்கும் போது நீங்க மட்டும் நினைக்கல, இன்னொருத்தரையும் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு தூண்டி விட்டுருக்கீங்க. He also has a supplier and customer. He also has a team. அப்ப இமேஜின் எவ்வளவு பெரிய சர்க்கிள்ஸ் நீங்க வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எத்தனை பேர் வரைகிறாங்க. How then you push yourself out of it. You create an environment like that. Okay. ஆக்சுவலி எப்பயுமே ஒரு பிரச்சனையை தாண்டி எப்படி வந்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் ஷூட் அவுட் பண்ணும்போது ஒரு பதட்டமான சூழலை தாண்டி வந்த ஒரு பதட்டம் நம்ம மனசுக்குள்ள தொத்திக்கும். பட் ஆனா நீங்க எப்படி காமன் கம்போஸ்டா கம்ப்ளீட்டா அதை தாண்டி வந்திருக்கீங்கிறது உங்களுடைய பதட்டம் இல்லாத அந்த காம்புலான ஆன்சர்ல ரொம்ப நல்லா தெரியுது. மேம் நீங்க சொல்லுங்க, as a woman நீங்க பாத்துட்டு இருந்த பிசினஸ்ல நெவர் பிஃபோர் சிச்சுவேஷன் இது. So how did you see நம்ம மைண்ட் செட் மேட்டர்ஸ் a lot. அந்த நேரத்துல வந்து மைண்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் வாஸ் த பேண்டமிக். திடீர்னு வந்து திங்ஸ் ஆல் சேஞ்ச், லாக்டவுன் சொன்னாங்க, கேள்விப்படாத ஒன்னெல்லாம் வந்து ஆபீஸ்க்கு போக முடியாதான், வெளியிலே போக முடியாதான், எல்லாமே ஆல் சைட்ஸ் இட் வாஸ் ஆல் வெரி ஸ்ட்ரேஞ்ச். பட் ஃபர்ஸ்ட் வந்து அதை எப்படி நம்ம கிரகிச்சுக்கிறோம், ஹவு ஃபாஸ்ட் வி ஆர் ஏபிள் டு அடாப்ட் டு திஸ், தென் ஹவு குவிக்லி வி சேஞ்ச் அவர் மைண்ட் அண்ட் கம் டு த மைண்ட் செட். மைண்ட் செட் மேட்டர்ஸ் அ லாட். அந்த மைண்ட் செட் மேட்டர்ஸ் அலாட்ல வந்து நாங்க எல்லாரும் எங்களோட பவுன்சிங் டைம் வந்து ஐ வில் சே இட் வாஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் ஒன் டே. ஃபர்ஸ்ட் தான் அந்த லாக்டவுன் இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்கிறத ஒரு நாள்ல புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது, என்ன பண்ணலாங்கிறத உடனே லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சோம். அடுத்த நாள்ல இருந்து
ஃபுல்லா ஜூம்ல வந்து ஆஃபீஸ் நடத்த ஆரம்பிச்சோம். ஒரு நாள் தான் எங்களுக்கு எடுத்துச்சு டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கப்புறம் வாட் இஸ் பாசிபிள்ங்கிறது. வாட் இஸ் பாசிபிள்ல எங்களை மாதிரி நெக்ஸ்ட் டே பவுன்ஸ் ஆகி இந்த ஆஃபீஸ கஸ்டமர்ஸோட எங்களோட கஸ்டமர் கேர்ல இருந்து இமீடியட்டா நெக்ஸ்ட் டேல இருந்து ஃபோன் கால்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு the phone calls went to all our customers across the world, to all our clients, just to find out நீங்க எல்லாரும் பத்திரமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, are you fine. So that was the first thing which went from all of us. So என்னெல்லாம் பண்ண முடியும் அந்த டைம்ல வந்து நீங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருக்காங்க, but we were all working from home and Zoom கால்ல டெலிஃபோன் ஒர்க் ஆகுது. ஸோ வி கேன் ஆல்வேஸ் கஸ்டமர்ஸோட லிங்க் பண்ணலாம். நீங்க அந்த நேரத்துல வந்து புது ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது, பட் அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம்ல. தட்ஸ் அ டைம் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ வாட் ஆல் வாஸ் பாசிபிள் வி டிட் தட் டு த ஃபுல்லஸ்ட். அண்ட் தென் வி ஹேட் அ விஷன் போர்ட். We started making the vision. என்ன ஃபியூச்சர்ல ஆகுதுன்னு தெரியாம we started making the vision. என்ன போறோம், what are we going to do, what is the new ideation, what is the new concept. அதெல்லாம் நம்ம அந்த டைம் பண்ணலாம்ல. so many things நம்ம டைம் இல்லாம ஓடிட்டே இருக்கோம். அந்த டைம் வந்து சிந்திக்கிற டைம், அந்த டைம் வந்து பிளான் பண்றது. so அதெல்லாம் as a team, as an organization, we all came together, different departments, core team, எங்களோட சீனியர் டீம் ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டு வாட் இஸ் த நியூ ஐடியேஷன், வாட் இஸ் த நியூ கிரியேட்டிவிட்டி, இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி பெட்டரா நம்ம வந்து வில்லாஸ் கொடுக்கலாம், டெவலப்மெண்ட் பண்ணலாம், சர்வீசஸ் இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம், ஆட்டோமோட்டிவ் துறையில இன்னும் நம்ம வந்து எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரொடக்டிவிட்டிய, சினிமா துறையில எங்களோட பல பிசினஸ் வந்து அந்த நேரத்துல அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சோம் விஷனோட. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஹவ் ஆர் வி கோயிங் டு டேக் இட் ஃபார்வர்ட். சோ அதெல்லாம் வி ஸ்டார்டட். அண்ட் நம்மளோட டீமும் வந்து இந்த நேரத்துல ஹவ் யூ ஆர் டுகெதர், ஹவ் யூ ப்ரொடெக்ட் ஈச் அதர். நாங்க வந்து சேர்ந்தே இருந்தது டீமோட தான். எப்பயுமே டீமோட நம்ம ஜூம் கால்லயும் இருக்கும்போது we were all the time together. அண்ட் எப்ப லாக்டவுன் முடிஞ்சதோ நாங்க நியூ ஆபீஸ் வந்து அப்பதான் இனாகரேட் பண்ணோம். சோ we never allowed any of this to go clutter your mind. Cancer is in the mind. அது மைண்டுக்கு போயிடக்கூடாது. So we never allowed it to the mind. நம்ம டீமுக்கு போக விடல, எங்கேயுமே அதை பாதுகாத்துக்கிட்டோம். we nourished it. So நாங்க என்னெல்லாம் வந்து எங்களோட டார்கெட்ஸ் வச்சோமோ, ப்ராஜெக்ட் ஹேண்டிங் ஓவர் டேட்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் நடந்தது. எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இன்செட்யூன்னு அந்த ஒரு ஆர்டர் வாங்கி நம்மளோட பீப்புளை வந்து அந்தந்த சைட்ல தங்க வச்சு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம். மெட்டீரியல் மூவ்மெண்ட் வந்து இந்த டைம்ல அந்த ரெஸ்ட்ரிக்டட் டைம்ல எப்படி மூவ்மெண்ட் பண்ண போறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் எப்படி ஆன்கோயிங்கா இருக்கு, கிளையண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஆன் டைம் டெலிவரி கொடுக்க போறோம். சோ கோல் போஸ்ட மாத்தல, we only change the approach இன்னைக்கு வந்து வேறையா இருக்கு. அதுக்குள்ள கேம் பிளான போடுவோம், பட் we will not change the goal post. அதுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி புது ஆபீஸ் இனாகரேட் பண்ணதுல இருந்து, புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுல இருந்து இந்த பீரியட்ல I would say we grew the most because we became the toughest in the mind. கிரேட். ஆக்சுவலி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பூஸ்ட் குடிச்ச ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னும் தொடர்ந்து எனர்ஜி ஏத்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் சொன்னது போல பாரம்பரியம் எங்கெல்லாம் உதவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழர் பாரம்பரியத்துல தஞ்சை பக்கம் பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம் உருவாக்கி வச்சிருப்பாங்க, அரிசிகள் சேர்த்து வைக்கிறதுக்கு, இல்ல கலசத்துல வந்து விதை நெற்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ அந்த சேர்த்து வைக்கப்பட்ட அந்த லெகசி நிறைய நேரங்கள்ல உதவி இன்னைக்கு அந்த 5 ஜெனரேஷன் ஆஃப் லெகசிய எந்தெந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க, அதை எப்படி பிளான் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அதை விட எக்ஸிகியூஷன் எவ்வளவு சிறப்பா இருந்தது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ கிலிகேடி தினேஷ். Any questions? எஸ், எஃபில வந்து ஆர்ஜே கிறிஷ் சார்பா வந்து ஒரே ஒரு கேள்வி தான் சார். சார், நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறோம். அதில் வந்து இப்போ குறிப்பாக நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஒரு பணம் வச்சுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு டபுள் மைண்டட்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவருடைய பிஸ்னஸை செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐடியா என்ன மாதிரி? ஓகே, ஸோ திஸ் இஸ் another typical question also. அதாவது உங்களுக்கு கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கா? If you have a business plan and if you feel that business plan is absolutely bulletproofed, I will say fantastic, but now go and reboot yourself. இன்னைக்குள்ள சிச்சுவேஷனை நீங்க நேத்து அசஸ் பண்ணி இருந்திருக்க முடியாது. ஸோ நவ் பிரிங் டுடே சிச்சுவேஷன் இன்டு ரியாலிட்டி. ஓகே, லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இஃப் யூ சைன் அ லீஸ் டீட், முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரயட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட், எர்த்குவேக் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. எர்த்குவேக்கு முன்னாடி எர்த்குவேக் பத்தி பேசல, ரைட்ஸுக்கு பின்னாடி ரைட்ஸ்ன்னு பேசல. அதே மாதிரி இப்போ பேண்டமிக் அப்புறம் வாட் இஃப் தெர் இஸ் another பேண்டமிக் அப்படின்றது ஒரு கிளாஸ் உள்ள ஆட் பண்றாங்க. Why? Only when you cross the situation you tend to realize that such situations happen. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கனால உங்களுடைய பிசினஸ் இந்த சிச்சுவேஷன்னால நாளைக்கு இது வராது, வந்தால் are you prepared to handle it? If you're not prepared to handle it, then don't go and start it. Please address it.
பிகாஸ் வாட் டசன்ட் ஒர்க் ஆன் பேப்பர் இஸ் நாட் கோன் ஒர்க் இன் ரியாலிட்டி. பேப்பர்ல நடந்தாலே ரியாலிட்டியில் நடக்கிறது இட்ஸ் பிகமிங் அ சேலஞ்ச். அப்படின்ற போது இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஆஸ்க் த கொஸ்டின் ஆன் பேப்பர் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் இட். இந்த மாதிரி ரிலேட்டட் மேட்டர்ஸை பூரா நீங்க அட்ரஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டு இஃப் யூ கேன் தென் சே ஐ எம் ஃபிட் அண்ட் ஸ்டேபிள் ஃப்ரம் அ பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதுக்கப்புறம் என்னுடைய ஃபண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இதை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிளான் பண்றேன், இதை இந்த பீரியட் ஆஃப் டயத்துக்காக நான் பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு யூ பி டிரான்ஸ்பரண்ட் டு யுவர் டீம். உங்களுடைய டீம் அவங்கள்ட்ட நீங்க என்ன உண்மை அப்படின்றத பேசணும். அண்ட் எவ்ரிபடிஸ் காட் டு பி அ ஸ்டேக் ஹோல்டர். There cannot be one person who keeps paying, other person keeps taking and going. That one fellow who's paying will have to work it around. Illa. It's a life of everybody. So therefore, இதை வந்து நீங்க பரிமாறுற மாதிரி தான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு, alright, you take this much now, balance you take it over performance. And then when you start performing well, you have that ownership along with them. And you need to be genuine enough to share it along. அது வந்து நான் இப்போ சோஷியலிசம் பேசல. I'm talking about a clear-cut way of doing business and to say we are a team. Team அப்படின்றது என்ன? Not just to talk. A team is where you say let's perform together, let's win together, because together everybody achieves more. That's everybody's understanding. So that's where we stay. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். நம்ம அப்படியே நம்ம இப்போ FB லைவ் நிறைவு செய்துக்கலாம். தொடர்ச்சியா நம்ம வந்து கில்லில நீங்க இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து மோட்டிவேஷன் டாக் கேக்குற மாதிரி. சோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா 800-1065க்கு நீங்க வரலாம். இப்போ நம்ம வந்து FB லைவ் நம்ம இதோட நிறைவு செய்துக்கலாம். சார் அண்ட் மேம், லாஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு அவர் லிஸ்ட். அட்வைஸ் வேணாம், ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டா ஒரு சஜஷன். ஸோ எப்படி வந்து ஒரு நல்ல கப்பலா இருக்கணும், ஒரு நல்ல கப்பலா எப்படி அச்சீவ் பண்ணணும்? ஏன்னா நாளைக்கு விமென்ஸ் டே வருது, உங்க வீட்ல இருக்கிற பெண்மணிகளை எப்படி நீங்க கண்மணிகளா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு இருந்தாலும் இந்த மாதிரி திருவார்த்தைகள் பெரியவங்க வாயில இருந்து வந்ததுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. பெண் யாரும் நம்மள வந்து பாத்துக்க தேவையில்லை அஞ்சனா, நம்மளே நம்மள பாத்துக்க வேண்டியது. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. நம்மள பாத்துக்கும் போது எல்லாரும் நம்மள பாத்துக்க வந்துருவாங்க. Okay, the more you grow internally, the more you grow in your confidence and more you grow externally, people around you will value and respect you, will come automatically. நம்ம வாங்க பாத்துக்குங்கன்னு சொல்லவே கூடாது. We have to keep growing and people will come to us automatically. நோட் பண்ணுங்க, எல்லாம் நோட் பண்ணுங்க. ஆல் பாய்ஸ் நோட் பண்ணுங்க. Anyway, so தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இப்போ லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நீங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொன்றா நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கொஸ்டின்ஸ் இருக்கு, பிஸ்னஸ் ரிலேட்டடா எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் ஓவர் க்ரோ பண்ணணும் அண்ட் அதுல இருந்து எப்படி நீங்க வெளியில வரணும், ஏதாவது சின்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம 800-1065க்கு கால் பண்ணுங்க. ஸோ வித் திஸ் we are saying tata bye bye to all the FB Live listeners and viewers. Bye. Happy Women's Day.